ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் அடிபட்டுதுன்னா அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க. மற்ற இடத்துல உடம்புல எங்கே அடிபட்டாலும் நம்ம வந்து இதர் அந்த ரத்தக்கட்டோ காயமோ நம்மளுக்கு தெரியும் ஈஸியாக, இல்லைனா வேற யாராவது பார்த்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இது ப்ரைவேட் ஏரியான்றதுனால நம்ம கவனிக்கிற வாய்ப்பும் கம்மி, ப்ளஸ் மற்றவங்களாலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டெஸ்டிகல்ஸ், அதாவது விரைன்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்க உறுப்பு. அட் த சேம் டைம் ரொம்ப காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர். அது சுற்றி இருக்க அந்த வால் ஏரியா வந்து டைட்டாக பிடிச்சிருக்கும் அந்த விந்து அணுக்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் எல்லாம். அது உள்ளார பிளட் கிளாட் ஆகும்போது அந்த பிளட் கிளாட்டே வந்து அழுத்திடும் அந்த விந்து அணுக்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸை. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதுலையும் சரி, நாளடைவில் அப்படியே டெஸ்டிஸோட சைஸ் சின்னதாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஸ்டிகல்ஸில், அதாவது விரையில் ஏதாவது அடிபட்டுது அப்படின்னா அதை வந்து கேர்லெஸ்ஸாக விடாமல் உடனே ஒரு டாக்டரை பார்த்து எக்ஸாமின் பண்ணிக்கணும். முடிஞ்சால் ஒரு ஸ்கேன் பண்ணி உள்ளார எதுவும் பிளட் கிளாட் இல்லை, இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.